நிறைய பேர் இருக்காங்க. ரத்ன சுகுமார் பாஸ் சொல்லி முடிஞ்சிச்சு. அடுத்து முசந்த சார் இல்லை, முசந்த இந்த கூட்டத்தை எப்படி போக சொல்றது? தயவுசெய்து மேடையில் அடுத்ததாக லியோனி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இந்த 3 சார் கோகுலம் சார் அப்புறம் கடைசி அடுத்ததாக சங்கீத கலாநிதி குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கின்றோம். அடுத்ததாக விழா தலைவர் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கின்றோம். பேசும்போது இது பண்ணாதீங்க, முடிச்ச பிறகு சொல்லுங்க. அடுத்ததாக இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கின்றோம். ஆஹா, இந்த ரியேட்டர்கள் சேர்ந்தே வருகின்றார்கள். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கின்றோம். संगीत राम कुमार संगीत रही है सर अवर अवर तुम्हें जवा सर आड़ तुम्हें सुनाओ सर ஒரு பர்டிகுலர் பாட்டை பற்றி ஒரு நிமிஷம் சொல்லணும். அது எப்போ முடியும்னு இப்போ சொல்லுங்கள். ஐ ஹவ் டு ரெஃபர் டு தட். காரணம் இருக்கு. இந்த மாலை மரியாதைகள் அந்த காட்சி முடித்த பிறகு பட்டிமன்றம் நடைபெறும். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பட்டிமன்றம் தொடரும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக RS கோகுலன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கின்றோம். அதற்கு அடுத்ததாக ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ரயில்வே பாஸ்கர் அவர்கள் ஐயாவுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கின்றார்கள். ஸ்வீட்ஸ் உரிமையாளர் உயர் திரு முரளி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கின்றோம்.
பண்ண ஏகேஆர் ஏற்புரை ஏதோ ஒரு விழா கல்யாணம் அவருக்கு பண்ணணும். ரொம்ப லேட் ஆகிட்டார். எவ்வளோ லேட் சார்? சொல்கிறேன் சார், கொஞ்சம் இருங்க. அந்த கூட்டம் இருக்கிறவங்கெல்லாம் செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணுங்க. நான் ஒரு நிமிஷம் பேசுகிறேன் சார். வயசுல பெரியவங்களாம் வந்துருக்காங்க. ஒரு நிகழ்ச்சி பார்க்க. பட்டிமன்றத்துக்கு விளக்குறாங்க சார். என்ன பாராட்டு இதுவே பண்ணியிருந்தீங்க. இப்படிதான் நிகழ்ச்சி. சார் சொல். எவ்வளோ நேரம் சார்? இந்த எழுச்சியான விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்திய எல்லா இதயங்களுக்கும் நாங்கள் பாராட்ட வேண்டியது கால தேவை. ஆனால் அதற்கு நங்கூரமாக நின்ற நம்முடைய TS கோகுலன் அவர்களுக்கு, RS கோகுலன் அவர்களுக்கு என்னுடைய பாரதிய தேசிய பேரவையின் சார்பிலும் நான் சார்ந்திருக்கிற தமிழக ஜனதாதளத்தின் சார்பிலும் இந்த பொன்னாடையை RS கோகுலன் அவர்களுக்கு நம்முடைய இசை மேதை TMS அவர்கள் பொன்னாடை போற்றி பெருமை சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஏற்புரை நிகழ்ச்சி. இந்த வாழ்த்துறை பேருரை எல்லாவற்றையும் ஏற்று ஏற்புரை நிகழ்த்தும்படி ஐயா TMS அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சொல்லிட்டேன் சார், சொல்லிட்டேன். அடுத்து மட்டிமன்றம் இருக்கின்றது. அந்த பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது. ஆகவே பட்டிமன்றத்துக்கு நாம் அணிகளினுடைய நபர்களுக்கு இடத்தை ஒதுக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இந்த விழாவிலிருந்து மேடையில் உள்ளவர்கள் தயவு செய்து கீழே இறங்கி சென்று இருக்கைகளில் அமருமாறு அன்புடன் வேண்டுகிறோம். ஐயா TMS அவர்கள் ஏற்புரை வழங்குவார்கள். விழாநாயகன் இசை மேதை டாக்டர் TMS அவர்கள் ஏற்புரை வழங்கும்படி மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ரொம்ப மகிழ்ச்சி. அரங்கத்திலே அமைந்திருக்கும் எனது அருமை ரசிக பெருமக்களே, நீங்கள் தினந்தோறும் இரவில் மகிழ்ச்சியோடு மனைவி மக்களோடு இருந்து பாடல்களில் உங்களுக்கு தேவையானது எல்லாம் எடுத்துக்கொண்டு என்னை வாழ்த்திக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்த்தில் தான் இந்த TMS வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மேடையில் வீட்டிற்கும் சிறந்த பெரியவர்கள் 98 வயசாகி எனது பாடல்களை கேட்டு ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், உங்களுடைய குரல் கேட்டால் எனக்கு ஆயுள் வளருகிறது என்று சொல்லுகிறார். இவ்வளவு பெரியவருடைய அந்த கண்ணீர் வெளியே வருவதை பார்த்தபோது என் உள்ளமே நெகிழ்ந்தது. இப்படி எத்தனை பெரியவர்கள் இந்த நாட்டில் இருப்பார்.
குகைகளில் இருக்கிறார்கள். ஞானியர்கள், யோகியர்கள் எங்கெங்கோ இருந்து கொண்டு டிஎம்எஸ் அவர்களே உங்களது ஞான குரலை குகைகளில் கேட்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இப்படியாக ஒரு வாழ்த்துக்கள் கிடைத்து இப்படி வாழ்ந்து எல்லாருடைய அன்புக்கும் ஒரு பாத்திரனாகி என்னை உருவாக்கிய என் முருகப்பெருமானுடைய பெருமையை நினைத்து 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 நான் பரவசமாகி கொண்டே இருக்கிறேன். எல்லோரும் ஒத்துக்கொள்ளும்படியாக ஒரு குரலை கொடுத்தாரே, அதில் எவ்வளவோ பேதங்கள் இருக்கும். அந்த பேதங்கள் இல்லாமல் எல்லோரும் ஒரு மனதாக பாராட்டக்கூடிய அளவு இன்னைக்கு எத்தனை நடிகர்கள், எத்தனை எத்தனை சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் என்னை பார்க்கும் போது, ஐயா எவ்வளவு காலமானாலும் உங்களுடைய குரல் மறையாது. இன்றைக்கு வைரமுத்து அவர்கள் பேசிய போது நான் தமிழுக்கு செய்த சேவையை இவர் மூலமாக பெருமைப்பட்டு கேட்டுக்கொண்டேன். எனக்கு உள்ளமெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. இவ்வளவு அழகாக பாடக்கூடிய ஒரு சவுந்தரராஜனை தன் உள்ளத்தில் நிரப்பி வச்சுக்கிட்டு மனது திறந்து பேசினாரே, இந்த தமிழ் தெய்வம், அந்த தமிழ் அன்னை அவர்களுக்கு காவல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அப்படியாக பேசினார்கள். பெருமையாக இருந்தது. இத்தனைக்கும் மூல காரணம் இந்த பெருமைக்கு பகவானுடைய படைப்பைத்தான் முதலில் வைக்கிறேன். எத்தனையோ பேர் பிறக்கிறார்கள். இந்த மாதிரி நீண்ட ஆயுளோடு இருந்து உலகமே பாராட்டும்படியான ஒரு அளவுக்கு வர்றதுன்னா இந்த ஜென்ம ஜென்மாந்திரமாக என்னென்ன தபசு செய்திருக்குமோ இதில் குடியிருக்கிற ஆத்மா. அந்த தபசின் பலன்தான் இந்த வயதிலும் ஒரு நல்ல குரலில் பாட முடிகிறது. இந்த 98 வயசு பெரியவர் ஏற்புரை சொல்லும் போது உங்களுடைய மதுரமான குரலில் ஒரு முருகனை பற்றி ஒரு பாடலை பாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். முருகன் எனக்கு பெருமை கொடுத்திருக்கும் போது அவரை பாடுவதில் பேரார்வம் இருக்கிறது. வேலுண்டு வினை நீக்க மயிலுண்டு எனை காக்க, வேலுண்டு வினை நீக்க மயிலுண்டு எனை காக்க, பாரினில் பயம் ஏது பழனிமலை முருக வடிவேல் உண்டு, மயிலுண்டு எனை காக்க, பாரினில் பயம் ஏது, வேலுண்டு வினை நீக்க மயிலுண்டு எனை காக்க, பாரினில் பயம் ஏது பழனிமலை முருக வடிவேலுண்டு வினை நீக்க, மயிலுண்டு எனை காக்க, பாரினில் பயம் ஏது. பாலுண்டு தேனுண்டு பழமான உனை கண்டு, பாலுண்டு தேனுண்டு பழமான உனை கண்டு, 16 படை வீடும் பணிவார்க்கு, 16 படை வீடும் பணிவார்க்கு அருள் கந்த, வேலுண்டு வினை நீக்க மயிலுண்டு எனை காக்க, பாரினில் பயம் ஏது. எண்ணுண்டு எழுத்துண்டு இனிய முத்தமிழ் உண்டு, எண்ணுண்டு எழுத்துண்டு இனிய முத்தமிழ் உண்டு, கண் உண்டு கருத்துண்டு கவிதை திறம் கொண்ட, பண்ணுண்டு இசை பாட பரவசமாய் கேட்டு, பண்டு இசை பாட பரவசமாய் கேட்டு, அன்பெனும் அருள் காட்டும் அப்பா, அன்பெனும் அருள் காட்டும் அப்பா, உன் கரம் கொண்ட வேலுண்டு வினை நீக்க மயிலுண்டு என்னை காக்க, பாரினில் பயம் ஏது. முருகா முருகா முருகா. இந்த வயதிலும் இந்த ஆன்மா உணரக்கூடிய ஒரு பேரின்பம் இருக்கிறது. இந்த நாதத்தின் மூலம்
நான் நாத பிரம்மமாக மாறிவிடுகிறேன். இதுதான் விழிப்புணர்ச்சி. இந்த விழிப்புணர்ச்சி இருந்தால் எந்த நாதமும் நம்மிடம் கைவசமாகும். இந்த செயலை செய்தே தீர்வேன், தியாகராஜ பாகவதர் மாதிரி பாடியே தீர்வேன் என்ற அந்த விழிப்புணர்ச்சி இருந்ததினால்தான் எல்லா நடிகர்களுக்கும் தியாகராஜ பாகவதர் பாணியிலேயே பாடி புகழ் வாங்கி கொடுத்தேன். இந்த பெருமை தியாகராஜ பாகவதற்கு தான் அது சேர வேண்டியது. எல்லாம் கார்வையெல்லாம் பாருங்க. எங்கே நிம்மதி, போனால் போகட்டும் போட கார்வைகள் எடுத்ததெல்லாம் படைத்தானே படைத்தானே. எல்லாம் கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் புல்லுணவே தந்து போற்றும் நம் நாதன் சர்வகுண போது. இது வயது முதிர்ந்தாலும் உள்ளே இருக்கிற ஒரு டென்ஷன் இருக்கு பாருங்க. இந்த டென்ஷனை நான் பாடி காமிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வருகிறது. இந்த ஆர்வம் தான் உங்களிடம் வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி இருந்தால் அவன் பெரிய மனிதன் ஆக முடியும் என்பதற்கு சௌந்தரராஜன் ஒரு சாட்சி. இதற்கு மேலே நான் ஒண்ணுமே பேச வேண்டாம். உங்களை எல்லாம் சிந்திக்க வைத்துக் கொண்டே இருக்கிறேன். வள்ளுவருடைய வார்த்தை உலகத்தை சிந்திக்க வைத்தது. எம்ஜிஆர் அவர்களுக்கும் சிவாஜி அவர்களுக்கும் விழிப்புணர்ச்சியுடனே பாடிய பாடல்கள் மக்களை சிந்திக்க வைக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஆசீர்வாத பலம் இன்னும் நிறைய ஆயுளோடு இருக்க வைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் விடைபெறுகிறேன். இதில் திருவாளர் RS கோகுலன் அவர்கள் எனக்காக காணிக்கை செலுத்தி இருக்கிறார். இந்த எனது 84வது வயது, இந்த 84வது வயதில் எனக்கு காணிக்கை செலுத்துகிறார். இந்த கச்சேரியை வச்சு பணமெல்லாம் சம்பாதித்து என் கையாலேயே தர்மம் செய்ய வைக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு பக்தர் எனக்கு வந்திருக்கிறதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இதெல்லாம் இறைவனுடைய ஒரு ஆசீர்வாதம். இதைத்தான் நான் நினைக்கிறேன். முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கொண்டே இருங்க, அது பாட்டுக்கு பவர் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அதுதான் விழிப்புணர்ச்சி, மனிதனுக்கு 6வது அறிவு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய நல்லாசி நிறையாகி இருக்க வேண்டும். இல்லை மேம், இந்தங்க நான் இதில் RS கோகுலனுக்கு உதவி செய்தவர்கள் எஸ் மார்டின், உஸ்மான் பயாஸ், SN ஜெயமுருகன், இவர்களுக்கெல்லாம் திருவாளர் கோகுலன் அவர்கள் நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறார். என்னுடைய ஏற்புரையின் மூலமாக தனது நன்றியை எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர்களுடைய நிலை நல்ல ஹார்ட் அட்டாக்கில் படுத்திருந்தவர். இவர் அந்த டாக்டர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தார், பகவானே என்னுடைய குருநாதர் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணால் இந்த குணம் எனக்கு குணம் ஏற்படும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். நான் அப்பொழுது அப்போலோ ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தேன். அதிலிருந்து குணமானவுடனே இவரை பார்க்க வருவது என் மனைவியுடனும் என் பிள்ளையோடு புறப்பட்டு வந்தேன். வந்தவுடனே மதுரைக்கு சென்று இவரை பார்த்தேன். பேச்சு மூச்சு இல்லாமல் ஆஸ்பத்திரியிலே கிடந்தார். TMS வந்து விட்டார் என்று சொன்னவுடனே எழுந்திருந்து என் காலில் விழுந்து, பகவானே வந்துவிட்டீர்கள், எனக்கு இனிமே எந்த நோயும் இருக்காது என்று சொன்னார். அப்புறம் மறுநாளே ஆப்ரேஷன், 14 நாட்கள் நான் இருந்தேன். பைபாஸ் ஆப்ரேஷன் செய்தார்கள். நல்லபடியாக குணமாகிவிட்டார். குணமாகி அன்று முதல் இவர் இந்த மன்றத்தினுடைய தலைவராக இருந்து என்னுடைய புகழை பரப்பிக்கொண்டே இருக்கிறார். இதற்கும் அந்த முருகப்பெருமான் எனக்கு துணை கொடுத்திருக்கிறார்.